விஜய் அவர்கள் மீது கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மீது கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸ் எதுக்காக ஃபைல் பண்ணியிருக்காங்க? டீட்டெயிலா பேசப் போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோவா தான் இருக்க போகிறது. அதாவது விஜய் அவர்கள் நேற்று திருவாரூர் அதுக்கப்புறமா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிரச்சாரத்துக்கு சென்றிருந்தாங்க. விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு செல்வதற்கு முன்பே நீதிமன்றம் பல கட்டுப்பாடுகள் கொடுத்தது. காவல் அதிகாரிகளும் பல கட்டுப்பாடுகள் கொடுத்தாங்க. முக்கியமா பொது சொத்துக்களை நிர்வாகிகளும் சரி மக்களும் சரி சேதப்படுத்தக்கூடாது. ஸோ அப்படி சேதப்படுத்தினா அதுக்கான பொறுப்பு கட்சி தான் அதுக்கான பொறுப்பு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. நேற்று நாகையில் விஜய் அவர்களுக்கு 12 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் பர்மிஷன் கொடுக்கப்பட்டது. ஆனால் விஜய் அவர்கள் ரோட் ஷோ நடத்திட்டு வரவே 1 மணிக்கு மேலே ஆகிவிட்டது. அதனால கூட்ட நெரிசல் அதிகரித்து விட்டது. ஸோ நாகையில் பரப்புரை செய்த விஜயை பார்க்க வந்தவர்கள் பொது சொத்தை சேதப்படுத்தியதாக நாகை மாவட்ட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மீது இப்போ வழக்கும் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. வேளாங்கண்ணி பேராலயத்திற்கு சொந்தமான மாதா திருமண மண்டபத்தின் சுற்றுச்சுவர் சேதம் அடைந்திருப்பதாக தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் அதிக அளவில் சுற்றுச்சுவரில் ஏறியதால் சாய்ந்து சேதமடைந்ததாக புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாகை புத்தூர் பகுதிகளில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் பரப்புரை செய்த போது இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு.